பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலி என்பது சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல பெரிதளவுல பரப்பப்படக்கூடிய ஒரு காணொலியா உருவெடுத்திருக்கிறது. இந்த காணொலியானது நேற்று தினம் தஞ்சாவூர் பகுதியில் நடந்திருக்கிறது. விசிகாவின் சார்பாக விசிகாவினுடைய மாநாட்டிற்கு விசிகாவினுடைய தொண்டர்கள் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். அந்த பதாகைகள் என்பது சில காரணங்களுக்காக அகற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அகற்றப்பட்ட அந்த பதாகைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி சட்டென்று யாரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் கூட்ட நெரிசல், வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல விசிகாவை சார்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றதுக்கு முனைந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதியா வந்த விலார் கிராமத்தை சார்ந்த ஆகாஷ் என்கிற இளைஞன் வேலைக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி கூட்டம் கூட்டிட்டீங்களே, நவருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னதாகவும், அந்த இடத்துல விசிகாவை சார்ந்தவர்கள் அப்படி போ இப்படி போ, இங்க இப்படி நவர முடியாது அப்படின்னு சொன்னதாக ஒரு கைகலப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் முனைந்ததாக இந்த காணொலியின் வாயிலாக பார்க்கப்படுகிறது. அப்ப அங்க இருந்த ஒரு எஸ்எஸ்ஐ அப்துல் ரஹீம் என்பவர் என்ன பண்றாருனாக்க, அந்த பையன்ட்ட நாம வந்து தெளிவா ஒரு விஷயத்தை பார்க்கணும். அந்த பையன்ட்ட வராரு, போடா போடா அப்படிங்கிறாரு. போக முடியாது, என்ன பண்ணுவ அப்படிங்க, போடா அப்படின்றாரு. என்ன பண்ணுவ நீ அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி பார்த்து அந்த பையன் கேட்கிறான். நான் அடிச்சிருவேன்டா, போடா அப்படின்னு. அடிச்சிருயா, அடரா பார்ப்போம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அந்த எஸ்எஸ்ஐ என்ன பண்றாரு, அந்த பையன் கண்ணத்துல அறையிறாரு. இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, உடனே அந்த எஸ்எஸ்ஐனுடைய கண்ணத்துல அறையிறான். காவல்துறையினர் குண்டுக்கட்டாக இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஜீப்ல வச்சு காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க காவல்துறையினர். பின்பு 6 பிரிவுகள் கீழ் இந்த பையன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, தெளிவா தெரிந்து நம்ம எங்க என்ன நடந்தது, ஆனா அந்த பையன் மீது கொலை மிரட்டல், கொலை முயற்சி வழக்கு சேர்த்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறத ஊடகங்கள் வாயிலாக பார்க்கப்படுகிறது. இதை நம்ம பசங்க நிறைய பேர் அனுப்பி இதை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. 2 விஷயம் தான். என்னன்னா, ஒரு வகையில இது சரி, மற்றொரு வகையில இது தவறு. சரி அப்படின்னாக்க என்னன்னா, அந்த பையன் கடந்து போயிருந்திருக்கலாம். காவல்துறையினர் இவனை அடிச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். இவன் பேச, காவல்துறை பேச அந்த பிரச்சனை மோது. ஒரு விஷயம் அந்த தம்பியும் புரிஞ்சிருக்கணும். என்னன்னா, காவல்துறையினர் வந்து அந்த பையன் சத்தம் போடலனா விசிகாவை சார்ந்தவர்கள் இந்த பையன் அடிச்சிருப்பாங்க. அடிச்சது மட்டும் கிடையாது, பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க. இந்த பையனுடைய வாழ்க்கை பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த சூழலை கருதி காவல்துறையினர் வராங்க. இன்னொன்னு, காவல்துறை அந்த பையன் டெம்ப் பண்ற மாதிரி தான் பேசுறான். அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாண்டு இருக்கலாம். இப்ப அடிக்க வேற மாதிரி போயிடுச்சா, காவல்துறையினர் ஈஸியா வந்துருவாங்க. அந்த பையனால வர முடியுமா? வர முடியாது. காவல்துறை ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும். நிலைமையை கட்டுப்படுத்தா நீங்க கை வைக்கிறீங்க. இருப்பினும் கூட பொது இடத்துல அந்த பையனை கையை பிடிச்சி 2 போலீஸ்காரங்க சேர்ந்து தூக்கிட்டு போய் நீங்க விட்டுருக்கலாம், இல்ல நீங்க கூட்டு கூட போயிருக்கலாம். அந்த அடி இங்க ஒரு மறு அடியா வருது. இதுதான் அங்க விஷயம். ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பசங்க. என்னன்னா, கோபம் அப்படிங்கிறது கோழைத்தனம், பொறுமை கோழைத்தனமே கிடையாது. என்னுடைய பார்வையில நான் சொல்றது இது. உங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம். என்னுடைய பார்வையில நான் சொல்றேன், பொறுமை அந்த இடத்துல கையை கடைபிடிக்கணும். இப்ப அந்த இடத்துல அமைதியா போயிருக்கலாம். எத்தனை பேர் போறாங்கல்ல, போயிருந்தா ஏதாவது ஒரு வழக்கு வந்திருக்குமா, ஏதாவது ஒன்று நடந்திருக்குமா? இப்ப பாருங்க, ஒரு பெரும் கேள்விக்குறி. மனித உரிமை மீறலும் இந்த இடத்துல காவல்துறையின் சார்பாக நடந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழப்படுகிறது. உரிய விசாரணை இதற்கு வேண்டும். காவல்துறையும் அடித்திருக்க கூடாது, இவனும் அடித்திருக்க கூடாது. 2 பேரும் செய்ததுமே தவறுதான். இதற்காக அந்த பையனை பழிவாங்கும் நோக்கத்தோடு வேறு ஏதேனும் ஒரு அசம்பாவிதத்தை காவல்துறை செய்யக்கூடாது என்பது இங்க எல்லாருடைய வேண்டுகோளா இருக்குது.